இந்தியா பாகிஸ்தான் விளையாட போற போட்டிகள் அத்தனையும் இங்கதான் நடக்க போகுது. முடியவே முடியாது. வாயை மூடிட்டு வந்து இந்தியாவில் விளையாடு. இலங்கை இந்தியாவுக்கு இடையில இடம்பெற்ற T20 இறுதிப் போட்டி இதுல இலங்கை அணி வெற்றி பெற்றது. பொதுவாக நாங்கள் T20 உலகக்கிண்ணத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இலங்கை இந்தியா இந்த இரண்டு அணிகளும் 3 தடவை இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றன. இந்தியாவின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. பட்டு தோல்வி உலக கிண்ணத்தில் அதன் பின்னர் தான் அதிரடி மாற்றங்கள் நடந்தது. தோனியின் கைகளுக்குள் அணித்தலைமை பொறுப்பு செல்கின்றது. சுரேஷ் ரெய்னா, அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அமித் மிஸ்ரா, புவனேஸ்வர் குமார், மோஹித் சர்மா எல்லோருமே நட்சத்திரங்கள். உலக கிண்ணத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கு காலம். 2026 ஒரு மிக முக்கியமான ஆண்டு. கிரிக்கெட்டினுடைய பல திருவிழாக்கள் இருக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னா இலங்கையில பல போட்டிகள் நடக்க போகுது. பல இந்தியா பாகிஸ்தான் விளையாட போற போட்டிகள் அத்தனையும் இங்கதான் நடக்க போகுது. சில போல பங்களாதேஷ் இந்தியா நடக்க போற போட்டிகள் கூட இங்க நடக்கலாம். இல்ல இப்ப நேற்றும் அது உறுதியா சொல்லியாச்சு. முடியவே முடியாது. வாயை மூடிட்டு வந்து இந்தியாவில் விளையாடு சொல்லி கூட அப்படிதான் சொல்லிருப்போம். வந்து விளையாட மீண்டும் திருப்பி கடிதம் போட்டாங்க தானே, திருப்பி சொல்லிட்டாங்க வாங்க வந்து விளையாடுங்க, பேசாம விளையாடிட்டு போங்க, அவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது. எனவே இப்படி இருக்கும் போது 2014ஆம் ஆண்டு இலங்கை இந்தியாவுக்கு இடையில இடம்பெற்ற T20 இறுதிப் போட்டி இதுல இலங்கை அணி வெற்றி பெற்றது. இந்த இலங்கை அணி வெற்றி பெற்றது பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அன்றைக்கு தான் இலங்கை அணியினுடைய வீழ்ச்சியும் ஆரம்பிச்சது. 2014 பின்னர் அந்த உலக கிண்ணத்துக்கு பின்னர் சங்கா மகிழ வெளியேறுகிறார். எதிர்பாராத வெளியேற்ற உண்மையில் யாரும் எதிர்பார்க்கவில்லை. போட்டி முடிந்ததும் கேமராவில் எல்லாம் சைன் பண்ணி நாங்கள் ஓய்வை அறிவிக்கின்றோம். அதுவரை யாருக்கும் பெருசா தெரியாது. ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோருக்கும் ஷாக். என்னடா 2 பேரும் பீக்ல வர அந்த நேரத்தில், அதுவும் உச்சபட்சத்தில் ஓட்டங்கள் அள்ளி இலங்கை அணி ஒரு உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருக்குது. ஓய்வு அறிவிப்பு. அதில் ஜெயசூரிய அந்த நேரத்தில் தெரிவுக்குழுவின் தலைவர், சில சர்ச்சைகள் இருந்ததாக போது பேசப்பட்டது. அந்நேரமே ஜெயசூரியாவுக்கும் சங்கக்கார மகளிருக்கும் இடையில பெரிய ஒரு முருகல் இருந்ததாக சொல்றாங்க. அவங்க டீம்ல விளையாட போகும்போதே அது ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. ஏன்னா ஜெயசூரிய வயசாகியும் டீம்ல இருந்தாரு. அதை சங்கக்கார மகிழ போன்ற இளைய வீரர்கள் எதிர்த்து புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான பல கோரிக்கைகள் அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது. ஆனா ஜெயசூரியவை திணிச்சு கொண்டிருந்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உள்ளுக்கே. அதுக்கு பிறகு ஒரு உலக கிண்ணத்துக்கு கொண்டு போய் கொஞ்சம் 2-3 போட்டியில வெளியிலேயும் வச்சிருந்தாங்க ஜெயசூரியாவை. அப்படி கொஞ்சம் கடைசி 2007ஆம் ஆண்டு அமையவில்லை, நல்ல முறையில் அமையவில்லை. அப்படி அந்த சர்ச்சைகள் காரணமாக அவர்கள் வெளியேறினார்கள். சந்திரன், இந்த பொதுவாக நாங்கள் T20 உலக கிண்ணத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இலங்கை இந்தியா இந்த இரண்டு அணிகளும் 3 தடவை இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி எடுத்துக்கொள்ளீங்க தெரியாது. இலங்கை அணிகிட்ட 2 உலக கிண்ணம் இருந்திருக்கணும். அதாவது ஒரு நாள் போட்டியின் உலக கிண்ணம் 2, T20ல 2 இருந்திருக்கணும். அதாவது மொத்தமா 4 இருந்திருக்கணும். அதை விட மினி உலக கிண்ணம் அல்லது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்று சொல்லப்படுகின்ற கிண்ணங்களும் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இறுதிப் போட்டிக்கு தோல்விகளை சந்திக்கிற அணி. ஒரு வீடியோ நிகழ்ச்சியில சங்கக்கார சொல்லுவார், பொதுவாக இந்த தென்னாப்பிரிக்காவை தானே சோக்கர்ஸ் என்று சொல்லுவார்கள், வெற்றி பெற முடியாமல் தோல்வியினை சந்திப்பார்கள். அப்ப சங்கக்காரர் நாங்கள் இந்தந்த போட்டிகளுக்கு எல்லாம் வேறு வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற வேளையில் ABD வில்லியே சொன்னடியாக சொல்லுவார், எங்களை போய் சோக்கர்ஸ் என்று சொல்றீங்க, நீங்க சோக்கர்ஸ், உங்களாலதான் கிண்ணங்களை வெல்ல முடியாம போயிருக்குது. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவுதான் எங்களுக்கு. இல்ல, நான் சொல்லுறேன்டா, அந்த வளர்ச்சி 2014, அதாவது 2007 இந்தியாவின் அசுர வளர்ச்சி ஆரம்பித்தது. இந்த 2014 உலக கிண்ணத்துக்கு பின்னரும் அதுக்கு பின்னரும் பார்த்தால் இந்த கடந்த 12 வருடங்கள் வைத்துக் கொள்ளுமே, இந்தியாவின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய வரைக்கும் இந்தியா ஜாம்பவான் அசுரன் என்ற அளவத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் இலங்கை அணி மறுபக்கமாக சென்று இப்பொழுது விழுந்து கிடக்கின்றது. எனவே அந்த 2007 தொடக்கம் 2014 என்பது இலங்கையின் உச்சபட்ச காலம். இந்தியா 2007 தான் முதலாவது T20 உலக கிண்ணம் ஆரம்பிக்கின்றது. இந்தியா தான் மீண்டும் மீள்வர்கை. அதாவது 2003ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு வந்தது. 2007 பட்டு தோல்வி உலக கிண்ணத்தில். அதன் பின்னர் தான் அதிரடி மாற்றங்கள் நடந்தது. தோனியின் கைகளுக்குள் அணித்தலைமை பொறுப்பு செல்கின்றது. 2007 கிண்ணத்தை வெற்றி பெற்றுக் கொடுக்கின்றார் தோனி. அதோடு மீண்டும் எழும்புகின்ற இந்திய அணி 2011 உலக கிண்ணத்தினை கைப்பற்றியதும் மிக சிறப்பாக செல்கின்றது. ஆனாலும் அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஈக்குவலாக 2015 உலக கிண்ணத்தை கைப்பற்றிய இந்தியா அணியிட்ட இருந்து தான் 2014 T20 இலங்கை கைப்பற்றியது. இந்தியா பெரிய பலமான அணி. நான் அந்த போட்டி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு நான் இரவு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நமக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் இருக்கல, ஃபேஸ்புக்ல கூட வீடியோ வராது. கிரிக்கெட் போல ரீப்ரெஷ் பண்ணி ஒவ்வொரு ஓவரையும் பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே மஹில சங்காவுடைய இணைப்பாட்டம் வந்து இந்த போட்டியினுடைய அப்படியே மாற்றினது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. பஸ்ல வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்குள்ள வரும்போது இலங்கை அணி வெற்றி பெற்று அந்த ஏரியா ஃபுல்லா வெடி கொளுத்திட்டு பெரிய கொண்டாட்டமா இருந்தது. இதுல சிறப்பு அப்படின்னா இலங்கை அணிக்கு தினேஷ் சந்திமால் தான் அணி தலைவரா போவார். முதலாவது போட்டியோ அல்லது இரண்டாவது போட்டியோட அவர் உபாதை காரணமாக வெளியேறிவிட்டு சுகமடைந்துருவார். ஆனா மீண்டும் அணிக்குள்ள வரமாட்டார். லசித் மாலிங்கோட அணி தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டு அணி நல்ல முறையில் செல்கின்றது. அவர் மீண்டும் உள்ளே வந்தால் அணியின் சமநிலை குழப்பப்படும் அல்லது தேவையில்லாத விஷயங்கள் தினேஷ் சந்திமால் அணிக்குள் வராமலேயே அப்படியே இருந்து விடுவார், வெளியே இருந்து விடுவார். மாலிங்க தான் கொண்டு செல்வார். அந்த இறுதி போட்டி இந்தியா வெற்றி பெறும் என்று முதலே அடித்து சொல்லப்பட்டது. பலமான அணி தோனி, கோலி, யுவராஜ் சிங், ரோஹித் சர்மா இவர்கள் எல்லோரும் இருக்கின்ற ஒரு மிக பலமான அணி, மிக சிறப்பான அணி. சுரேஷ் ரெய்னா, அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அமித் மிஸ்ரா, புவனேஸ்வர் குமார், மோஹித் சர்மா எல்லோருமே நட்சத்திரங்கள், ஐபிஎல்லில் கலக்கி கொண்டிருக்கின்ற வீரர்கள். அப்படி பார்த்து விட்டு ஆனால் இலங்கையும் கூட அந்த அளவுக்கு சளைத்ததில்லை. இலங்கை அணியை பார்த்தால் குஷால் பெரேரா, டில்ஷான், ஜெயவர்தன மஹேல, குமார் சங்கக்கார இவர்கள் துடுப்பாட்டத்தில், லஹிரி துரைமான், திசர பெரேரா அந்த நேரத்தில் பீக்கில் இருந்தார். அஞ்சலோ மேத்யூஸ், நுவான் குலசேகர, லசித் மாலிங்க இருவரும் பந்து வீச்சில் மிக சிறப்பு. ரங்கநகர், சஜித்ர சேனநாயக்க தான் இருந்த அணி வீரர்கள். இந்த அணியும் பலமான அணி தான், நல்ல சிறப்பான அணி. ஆனால் இதில் யுவராஜ் சிங்கை லசித் மாலிங்க வைத்து மடக்கிய விதம், அதே போன்று அதில் மிகப்பெரிய சர்ச்சை. யுவராஜ் சிங் 21 பந்துகளில் 11 ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டார். அடிக்க கடைசி நேரத்தில் யுவராஜ் சிங் ஐயோ சந்தோஷமடா ஆட்டமிழந்து போனது என்கின்ற மாதிரியான யுவராஜ் சிங் அப்படின்றது அந்த நேரத்தில் பெரிய அதிரடி துடுப்பாட்ட வீரர். அவர்கிட்ட தப்புறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஆனால் லசித் மாலிங்க தான் அந்த நேரத்தில் அவருடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்த அது பெரிய ஒரு அப்படியே யுவராஜ் சிங்கின் கிரிக்கெட் வாழ்க்கை நிறைவுக்கு வந்தது. பெரிய விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வந்தது. அந்த போட்டியில யுவராஜ் சிங் நினைச்சிருந்தா அந்த போட்டியை அவருடைய வளமையான துடுப்பாட்டம் அங்கே இருந்திருந்தா அந்த போட்டியையும் இந்தியா வென்றிருக்கும். 21 பந்துல யுவராஜ் சிங் எதிர்த்தா ஒரு 50 தாண்டி இருக்கு. நான் பாருங்க சந்துரு, 20 ஓவர்ல 130 தான் அடிச்சாரு. ஆனா போனது 4 விக்கெட்டுகள். இப்ப எல்லாம் சாத்தியவா? இப்ப 10 விக்கெட் போனாலே அந்த ஸ்கோர் சிம்பிளா வந்துடும். அந்த அளவுக்கு இறுக்கமாக பந்து வீசி இருந்தார்கள். அதில் கோடி 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார். நீங்க சொன்னது போன்று இலங்கை அணி ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினது. மஹேல சங்கா நல்ல இடைப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்துவார்கள். எனவே அந்த இடைப்பாட்டம் தான் மிகப்பெரிய அளவான இடைப்பாட்டம். அதே போன்று அவர்கள் 2 பேரும் ஓட்டங்களை கொண்டு போய் சேர்த்து கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா இறுதி நேரத்தில் கொஞ்சம் இந்த விறுவிறுப்பொண்டு வரப்போகின்றது இந்தியா கட்டுப்படுத்தும் என்று பார்த்தா திசர பெரேரா வந்த வரத்தில் 3 சிக்ஸர்கள், 14 பந்துகள், 23 அடிச்சு மேட்சை முடிச்சு. வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எல்லாத்துக்குமே அடிப்பாரு. அந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர் தான். அந்த பட்டுதுன்னா மைதானத்தை விட்டு ஸ்டேடியம் விட்டு வெளியே போகும். அந்த மாதிரி ஒரு பலமான வீரர் அவர். அவருடைய அந்த துடுப்பாட்டம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல காணாம போயிட்டு. ஆனா திசையர மாதிரியான அணி அந்த 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 மாதிரி வீரர்கள் இன்னும் இலங்கைக்குள்ள வரல. அந்த சாயல் 2014 உலக கிண்ணத்துக்கு பின்னர் கொஞ்சம் அப்படியே போனது. அந்த இருக்கின்ற வீரர்கள் ஒவ்வொருத்தராக வெளியேற பாருங்கள், வெளியே போன வீரர்கள் சங்கா, மஹேல, டில்ஷான், அதன் பின்னர் திசர பெரேரா இவர்கள் எல்லாம் வெளியே, மாலிங்க இவர்கள் எல்லாம் வெளியே போனதுக்கு பிறகு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வீரர்கள் என்று இல்லை. நாங்கள் நினைக்கிறேன், நானும் சந்துரு ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் சந்துரு, சங்கா, மஹேல, ஆரம்பத்தில் அர்ஜுனா, அரவிந்த டி சில்வா இப்படி ஜாம்பவான்களாக பேர் சொல்லப்படுகின்ற உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஜெயசூரிய, டில்ஷான் இவர்கள் எல்லாம், மாலிங்க இவர்கள் எல்லாரும் சொல்கின்றோம். 2015க்கு பின்னர் வந்த வீரர்களில் கடந்த 10 வருஷம் என்று பார்த்தா இவர் சூப்பர் ஹீரோ, இவர் அந்த மாதிரி பிளேயர், டாப் ஸ்ரீலங்காவில் என்று தூக்கி கொண்டாடக்கூடிய அளவில் 2 பேர் சொல்லக்கூடிய அளவில் ஹீரோவாக யாரும் நிறைய பேருக்கு கிரிக்கெட் பிளேயருடைய பேரே தெரியுதில்லை. நம்ம ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல இருக்கிற அணி வீரர்களுடைய பேரே சரியான முறையில் நம்ம டிவியில பார்க்கும்போது இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு நமக்கு ஒரு 5-6 வீரர்கள் தெரியும். முதல்ல அப்படி இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சங்கா, மஹேலா, ஜாசூரிய, அடுத்தது லசித் மாலிங்க, திசர பெரேரா போன்ற வீரர்களுக்கு அதுக்கு ஈடான வீரர்கள் யாருமே இல்லை. இந்திய அணியை நீங்க மற்ற பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அணிலிருந்து விலக்கப்படுறாங்களோ அல்லது வெளியேறாங்களோ அவங்கள விட பலமான வீரர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிலைமை வந்து வீரர்களை அந்த அளவுக்கு வீரர்களை மறந்துட்டோம் நாங்கள். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப கோலி மற்றும் ரோஹித் சர்மா வெளியே போயிட்டா போனாங்க பரவாயில்லை என்ற நிலைமைக்கு சொல்வதற்கு பேசுவதற்கு இப்பொழுது நிலைமை வந்து விட்டது. ஆனால் இப்பொழுது நாங்கள் இன்னும் ஜெயசூரிய வரலாமா, இன்னும் சங்கா வரலாமா, இன்னும் வந்து விளையாடினால் இன்னும் நல்லா இருக்குமே, இப்ப இருக்கிற விளையாட்டு வீரர்களை விட அவங்க நல்லா பந்து வீசுவாங்களே, ஜெயசூரிய இறங்கி அடிச்சு கொடுப்பாரு என்கின்றத நாங்கள் பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். லில்ஷான் மாதிரியான துடுப்பாட்ட வீரர்கள்லாம்
அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உருவாக இல்லை, மீண்டும் உருவாகவில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இறுதியா நடந்த பாகிஸ்தான் இந்த சுற்று முழுமையா வெற்றி பெற்றுக்கணும் இலங்கை அணி. பெற்றிருக்கோம். அது இல்லை. இப்ப இதுக்கு முன்னாள் வீரர்கள் எல்லோருமே சொல்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்ற விடயம்தான், வீரர்களுக்குள் இந்த டிசிப்ளின் இல்லை, அல்லது தங்களை உருவாக்கி கொள்கின்ற அந்த விதம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. போட்டி, பொறாமை. முரளி சொல்கின்றார், முந்தி எங்களுக்குள்ளும் போட்டிகள் இருந்தன, பொறாமைகள் இருந்தன. அவரை விட நான் 11 பேரும் கிரவுண்டுக்கு இறங்கிட்டோம்னா அது எல்லாத்தையும் மறந்து டீம் வெல்லணும். இப்ப அது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். சில வேளைகளில் அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள். அத்தனை காலம் விளையாடுறவங்களுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பற்றியோ. நாங்கள் இந்த 14ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை மீள ரிவைண்ட் பண்ணுவது, உலக கிண்ணம் வருகின்றது, இலங்கை அணி எவ்வாறு விளையாடியது, இந்தியா அதன் பின்னர் எவ்வாறு மாற்றம் பெற்றது, கடந்த முறை T20 உலக கிண்ணத்தை இந்தியாவும் அதே போன்று அந்த இறுதிப் போட்டிக்கு பின்னர் கடந்த முறை தான் இறுதிப் போட்டி வந்தது, இறுதிப் போட்டியில் வந்து வெற்றி பெற்றது. அப்ப இந்தியாவும் 10 வருஷங்கள் எடுத்துக்கொண்டது மீண்டும் ஒரு இறுதிப் போட்டி எழுந்திருக்கு. இந்த முறை 2026 நடக்க போற T20 இறுதிப் போட்டியில இந்தியா அணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90% இறுதி போட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இலங்கை அணியின் ஒரு வித்தியாசமான அதாவது தோற்றம் இப்பொழுது அந்த இடத்துக்கு இலங்கை அணியும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இலங்கையில் போட்டிகள் நடைபெற போகின்றன. இலங்கையை அடித்து தாக்கக்கூடிய அணிகள் என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது இந்தியா, பாகிஸ்தான் போன்றவற்றோடு இலங்கையில் போட்டிகள் வருகின்ற வேளையிலும் வாய்ப்புகள் இருக்கின்றன, வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு தடவை இலங்கை அணி தன்னுடைய எழுச்சியை காட்டுவதற்கு, மீண்டும் ஒரு தடவை இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு ஒரு புதிய மாற்றத்தோடு சென்று விட்டால், இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த 10-12 வருஷ வீழ்ச்சியிலிருந்து மீள்கின்றோம், ஒரேடியா எழுந்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலைமை. ஒரு T20 கிண்ணத்துல விட்ட அந்த வீழ்ச்சியை இன்னொரு T20 கிண்ணத்தோடு மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கை அணிக்கு இருக்கா. அதே போல ஒரு முயற்சி இலங்கைக்கு இனி கிடைக்காது. எனவே இதில் மீண்டு காட்ட வேண்டும். காட்டினால் இந்த வீரர்கள் ஓகே தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய வீரர்களாக மாறுவார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட் சுற்றுவட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை இந்திய இறுதிப் போட்டி, இலங்கை பாகிஸ்தான் இறுதிப் போட்டி, இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டி, இதுகள் தான் பெரிய ஜனரஞ்சகமான போட்டிகள். ஒரு மேலத்தைய நாட்டினோட ஆஸ்திரேலியா வர வேண்டும், ஏதாவது ஒரு நாடோட ஆஸ்திரேலியா வர வேண்டும். இதுதான் உலகக்கு நம்ம இறுதியா இருக்கு. வேற எந்த நாடு வந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு அது ஒட்டாது, அது இறுதி போட்டி மாதிரியே இருக்காது. பழக்கம் அது பழகிவிட்டது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண T20 இறுதிப் போட்டியில எந்த அணி 2 அணி இறுதிப் போட்டிக்கு வரும் அப்படின்றத சரியா கணிச்சு சொல்லுங்க பாப்போம்.